இனிய காலை வணக்கங்கள். 2 நாட்களுக்கு முன்பாக இறைவன் யாம் மதுரை பயணம் செய்ய வேண்டும் என்று உணர்த்தினார். அங்கே குழந்தைக்கு முடியவில்லை என்று சொல்லக்கூடியது, அதற்காக யாம் ப்ரேயருக்காக அங்கே சென்றிருந்தோம். அதுபோலவே உலக நாடுகள் அந்த போர் என்று சொல்லக்கூடியதில் அப்பாவி பிஞ்சு குழந்தையிலிருந்து பெரியோர் வரை எண்ணற்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் அனுதினமும் எங்களுக்கு இறைவன் ஈகிள் என்று சொல்லக்கூடிய அந்த கருடன் வட்டமிட்டு கொண்டிருக்கிறார் வானத்திலே. அது மட்டுமல்ல, நேற்றைக்கு முதல் நாள் யாம் மதுரையிலே பெரியார் நிலையம் என்று சொல்லுவோம். அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டிலே இறங்கியவுடன் அந்த கருடனாகப்பட்டவர் எங்கள் ஊரிலே, என் ஊருக்கும் அதுக்கும் சுமார் ஒரு 68 கிலோமீட்டர், மதுரை டு கன்னிவாடி என்று சொல்லக்கூடியது. அந்த 68 கிலோமீட்டர் யாம் டெய்லி அனுதினம் அந்த தவக்கருடன் என்று சொல்லி எங்களுடைய குருநாதர் சொல்வது போல, அந்த தவக்கருடன் மேலே பாருடா என்று வானிலே எனக்கு பெரியாரிலே அந்த இறங்கியவுடன் 2 மணிக்கு தான் பஸ் போகும் என்று நடத்துனர் டிரைவர் சொன்னார்கள். மேலே வானிலே வட்டமிட்டு கொண்டிருந்தது அந்த 2 கருடன். அதன் பிறகு ஐயா அவர்கள் வண்டியிலே வந்து, நீங்கள் வாருங்கள், உங்களை நான் கூட்டி போகிறேன் என்று அந்த இல்லத்திலே அந்த குழந்தை முடியாதவர்களுக்காக அவருடைய தந்தையார் என்னை வாகனத்திலே கூட்டி சென்றார். அந்த அளவிற்கு இறைவன் எங்களை அந்த தவக்கருடன் என்று சொல்லக்கூடியது எங்கள் பின்னாடியே ட்ராவலிங் பண்ணுகிறது. இரவு நேரத்திலும் வந்துவிட்டது, எங்களுடைய இல்லத்தின் வாசலிலும் அமர்ந்து விட்டது. அதுபோலவே இந்த போர் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இதை ஒரு தவறாக எடுத்துக்கொள்ளாமல், எண்ணிக்கொள்ளாமல் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பொருளாதாரங்கள் எங்களுடைய இந்திய நாட்டிலெல்லாம் ஒவ்வொருவர் ஒரு இந்தியான்னு சொல்ல முடியாது, உலகத்திலே இன்று ஒவ்வொருவர் ஒரு 10 ரூபாய் சம்பாதிப்பது எவ்வளவு ஒரு கடினம் என்று இறைவன் எங்களுக்கு உணர்த்துகிறார். அவ்வளவு எங்களுடைய இந்திய நாட்டிலே, தமிழ்நாட்டிலாம் கடும் வெப்பசலனம். இன்று கூட எனக்கு உடல்நிலை சரியில்லை, இருந்தாலும் இறைவன் நீ ஸ்டோரி போட வேண்டும், நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது என்று சொன்னார். ஆகையாலே தான் இந்த மணிகண்ட பிரபு 611 என்று சொல்லக்கூடியது இன்ஸ்டாகிராமிலே மற்றும் யூடியூப் சேனலிலே ஓம் நந்தி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்பதிலே பெருமிதம் கொண்டு, முகநூலிலும் பெருமிதம் கொண்டு எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும். குழந்தை செல்வங்கள் கோடை விடுமுறை விடப் போகிறார்கள். ஆகையாலே எல்லோரும் கவனமாக குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும். எனக்கு கூட இந்த நேரத்திலே வெயிலிலே காய்ச்சலோடு உங்களுடன் ஸ்டோரி போடுகிறேன். நல்லதே நடக்கும். இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள்.